கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. உங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் பாராட்டின இந்த மேலான கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறேன். மட்டுமல்ல, இந்த வாய்ப்பை கொடுத்து அருமையான தேவ ஊழியக்காருக்கு எங்கள் ஐயக்கணும் சரி தேவ ஊழியக்காருக்கும் உடைய குடும்பத்தாருக்கும் விசேஷமாக எப்படி சொல்கிறது, நம்ம பாஷையில் சொல்லணும்னா செம்மையாக ஒர்க் பண்ணுறாங்க. நல்லா பயங்கரமாக ஒர்க் பண்ணுறாங்க. பார்த்து ஆச்சரியப்பட்டேன். கரண்ட்டு போகும்போது எல்லா காரியம் இருக்கும்போதும் மழை இருந்தாலும் சரி, சென்னையிலலாம் மழை இல்லாமலே சர்ச்சுக்கு சரியாக வர மாட்டாங்க. கருத்துக்கு சோத்திரம். ஆனால் இங்கே அதுக்கு மேலே நித்யா வேற பயங்கரமாக வாசிக்கிறாங்க. எனக்கு இசை வாசிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. ஜி சார், மழை நின்றுச்சா? என்ன கொடை கொண்டு வந்து இருக்கிறீங்களா? கொடை யாருன்னா கொண்டு 1 2 வேறு யார் எத்தனை பேர் கொடை எடுத்து வந்துக்கிறீங்க? சரி, யாரோ 3 பேர் தூக்கணும் மாதிரி இருந்தது. கை 1.5 கை 2 கிலோ தூக்காது, உண்மையாக தூக்காது, தப்பு இல்லை. கொடை எத்தனை பேர் எடுத்து வந்துக்கிறீங்க? 1 ஒழுங்காக தூக்குங்கம்மா. இவன் தப்பாக எதுவும் இல்லை. 1 2 3 4 5 6 7 உங்களால் தான் மழை வந்தது போல். ப்ராபஸிலாம் இல்லை இது. நான் ஒரு முறை ஒரு மீட்டிங்கில் பெரிய கிரவுண்டில் ஆண்டரை உயர்த்தி கொண்டு இருக்கும்போது கரெக்டாக பிரசங்க நேரத்தில் மழை வந்துடுச்சு. அப்போ நான் நீ கூட்டு நினைப்போம், தேவ சித்தரில் போல் இந்த ஊழியக்காரர் வந்தது அப்படின்னு நினைப்போம். நான் போகல, எல்லாம் அங்கங்கே போயிட்டாங்க. அந்த கிரவுண்ட்லேயே நின்று ஜெபம் பண்ணோம். அப்படி நினைஞ்சு கொண்டே அப்போ ஆண்டவர் சொன்னார், ஏன் மழை வந்து தெரியுமா அப்படின்னு. வரும்போது நிறைய பேர் கொடை எடுத்து வந்தோம் அப்படின்னு சொன்னேன். அல்லேலூயா. பாஸ்டர் சொன்ன மாதிரி நம்ம ஆண்டவர் தான் நட்சத்திரங்களையும் சந்திரனையும் சூரியனையும் படைத்தவர். அல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்வது ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. நான் 9 காலுக்கு மீட்டிங் முடிக்கணும். இயேசுப்ப நாமத்தில் ஒரு 55 நிமிஷம் இருக்குது. ஒரு 5 நிமிஷம் ஒரு பாட்டு மாத்திரம் பாடலான்னு. என்னை காண்பவர் என்ன கேட்கணும். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் கண்களை மூடி எல்லாமே அறிந்திருக்கின்றே. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றே. நடந்தாலும் படுத்தாலும் அப்பா என்னை அறிந்திருக்கின்றே. நன்றி ராஜா, இயேசு ராஜா. சேர்ந்து பண்ணலாமா? நன்றி ராஜா, இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தீபம் காண்பவரே, என்னை காண்பவரே, இசையா இசை காண்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. ஆராய்ந்து அறிந்திருக்கின் ராஜா ராஜா, ராஜா ராஜா கலங்களை கட்டி கேட்குறா. காண்பவனே
அதிசயமா உருவாக்கி அதிசயமா உருவாக்கி நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா எபினேசர் எபினேசர் இதுவரை எபினேசர் எபினேசர் இதுவரை Amen. கண்களோடு சொல்லு அந்நிய பாஷை பேச தெரிஞ்சு அந்நிய பாஷையில் பேச இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை கர்த்தனை செய்ய போகிறார். எல்லா வாயில திரு சோத்திரம் ஆரம்பிங்க. எரிகள் கோட்டைகள் உடைக்கப்படுகிறது. யோர்தான் பின்னிட்டு திரும்புகிறது. சம்பிலா துபிலா ஆவிகள் நிர்மூலமாக்கப்படுகிறது. நிம்ரோத்தின் ஆவிகள் நிர்மூலமாக்கப்படுகிறது. சரிசெயர் பரிசெயர் விழுகிறார்கள். தேவன மகிமை வெளிரங்கமாகட்டும். தேவனுடைய வல்லமை வெளிப்படட்டும். சிஸ்டர் பிரதர், அடக்கி கொள்ளாதீங்க. உனக்குள் இருக்கிற ஆவியானவர் வெளிக்கு கொண்டு வாங்க. பிரதர் சைட்ல சகோதரிக்குள்ள எல்லா வாயிலத்தின் முதல் வரிசை கடைசி வரை வரைக்கும் இன்னும் பின் வரிசையில இது போதாது. இன்னும் யாக்கோபுக்கு விரோதமா மந்திரம் இல்ல, இஸ்ரவேலுக்கு விரோதமா குறி சொல்வது இல்லை. இது விடுதலை நேரம், இது அற்புதத்தின் நேரம், கட்டுகள் உடைக்கப்படுகிற நேரம், செக்கினா மகிமை இறங்கி வருகிற நேரம். அக்னி வல்லமை இறங்கி வரட்டும்.
விடுதலை அவர் காண்கிறார். நீ தள்ளப்பட்டு வந்திருக்கிறாயா? உடைக்கப்பட்டு வந்திருக்கிறாயா? புறக்கணிக்கப்பட்டு வந்திருக்கிறாயா? செய்யாத தவறை செய்தேன்னு சொல்லி உன்னை குற்றப்படுத்திக் கொண்டிருக்கிறானா? உன்னை உதாசனப்படுத்துகிறார்களா? அநேகரால் மறக்கப்பட்டு தள்ளப்பட்டு கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இந்த அமாவாசை கூட்டத்திலே வந்திருக்கிற மகளே மகனே, உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீ வந்தவர் வந்த வண்ணமாய் கடந்து போவதல்ல. அள்ளி தூமுதையை சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டே போகிறான். ஆனால் தான் அறுத்தறிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி போவான். நீ கடந்து போகும்போது தோற்கடிக்கப்பட்டவனாய் அல்ல, வெற்றியை சுதந்திரிக்கிற மகனாய் மகளாய் கடந்து போகிறான். பரிசுத்தமுள்ள தெய்வமே, உம்முடைய சித்தம் நிறைவேறட்டையா. இத்தனை சூழ்நிலையிலும் உம்மை தேடி வந்திருக்கிற உம்முடைய ஜனங்கள் வெகு தூரத்திலிருந்து பிரயாசப்பட்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் அவள் போகும்போது கம்பீரத்தோடு திரும்பி போகட்டும், விடுதலையோடு திரும்பி போகட்டும், அதிசயத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி போகட்டும். புதிய காரியத்தை செய்ய நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். உடைய வார்த்தை விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காமல் போவதா, தடைகள் விலகுவதா, சித்தம் நிறைவேறட்டும், நாமம் மகிமைப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷ புத்தகம் அதன் 8ஆம் அதிகாரம் அதன் 32வது வசனத்தை தேவநாம மகிமைக்கென்று வாசி கேட்போம். சீக்கிரமாய் யோவான் சுவிசேஷ புத்தகம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். கவனியுங்கள், சத்தியத்தை அறிவீர்கள், இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாருமே அல்லேலூயா சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சென்னை பட்டத்துலேருந்து எவ்வளோ பிரயாசப்பட்டு வந்திருக்கிறோம். பாஸ்டையா எவ்வளோ பிரயாசப்பட்டு இந்த மீட்டிங் வச்சுருக்கிறாங்க. எவ்வளோ பேர் இது ஒர்க் பண்ணுறாங்க, எத்தனை பேர் இதுக்கு ஜெபிச்சிருக்கிறாங்க, உழைச்சிருக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க. அதனால் சும்மா ஒரு என்டர்டெயின் பிளேஸாக சும்மா வந்துட்டு நம்ம சர்ச்சுக்கு கடந்து போவதல்ல. இங்கே வரும்போது ஒரு விடுதலையும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. கவனிக்க வேண்டும், இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு யார் தடையாக இருந்தாலும் சரி, என்ன காரியம் தடை இருந்தாலும் சரி, கர்த்தரை ஒன்றுமில்லாமல் உடைத்து போட வல்லமை படைத்தவர். எத்தனை நம்புறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா கடன் வாங்கி கேட்டு வாங்கக்கூடாது, புரியுதா? அல்லேலூயா. நான் இருக்கிற இடத்துலலாம் 3 முறை அல்லேலூயா சொன்னால் தான் 1 முறை அல்லேலூயா சொல்லுவாங்க. ஆனால் நீங்களும் அப்படி அல்ல. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிள் வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், அந்த சத்தியம் உங்களை என்ன செய்துவிடும்? விடுதலை கொட்டுவிடும். அப்போ இந்த சத்தியம் நம் வாழ்க்கையிலே விடுதலையை கட்டளையிடுகிற மகிமையான காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் வானம் பூமி ஒழிந்து போனாலும் ஆண்டவருடைய வார்த்தை ஒன்றும் ஒழிந்து போவதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சரி, பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்கள், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க. நம்மளுக்கு என்ன சந்தேகம்னா, இன்றைக்கி தான் மேக்கப்பே நான் கம்மி. பட் ஏன்னா மழை இல்லை, முதலுக்கும் மோசமாயிடும், முதலுக்கும் மோசமாயிடும். இன்றைக்கி தான் மேக்கப் பண்ணி இங்கே போய் நான் அழகாக இருக்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க. அல்லேலூயா. சரி, கைப்பிடி சொல்லுங்கள், சத்தியம் உங்கள் வாழ்க்கையில் விடுதலை கொடுக்கும். நாங்கள் சர்ச்சில் சென்னையில் ஒரு அம்மா சர்ச்சுக்கு வந்தாங்க. வரும்போதே அழுதுன்னு வராங்க. இப்போ நிறைய பேர் வரும்போது எப்படி வருவாங்கன்னா, தேவைக்காக வருகிற ஜனங்கள் அநேகர்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. வரும்போதே 5 கிலோ தக்காளி வேணும், வரும்போதே 5 கிலோ வெங்காயம் வேணும், வரும்போதே என்ன பண்ணணும், ஃப்ரிட்ஜ் வாங்கணும் பாஸ்டர், வரும்போது என்ன பண்ணணும், வாஷிங் மிஷின் இல்லை, கொஞ்சம் வாஷிங் மிஷின் இருந்தால் கொஞ்சம் என்ன இருக்கும், கை நல்லாயிருக்கும். இப்போ வரும்போது தேவையோடு வராங்க. அது தப்புன்னு சொல்லலை. மத்திய 6:33 சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடி, அப்போது இவைகள் எல்லாம் என்னது கூட கொடுக்கப்படும். அதாவது பாஸ்டர் பிரசங்கத்தை நான் யூடியூப்பில் கேட்டிருக்கிறேன். நல்லா அழகாக வெளிப்பாடோடு சத்தியத்தை பிரசங்கம் பண்ணுவார். நான் வாட்ச் பண்ணே இருப்பேன். அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம்.
இப்போ பார்த்தா நிறைய நீங்கள் வசனத்தை நல்லா ஆராய்ஞ்சிருக்கிற பிள்ளைங்க, வசனத்துடைய விளக்கம் உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. என்னுடைய மூத்தவங்க நிறைய பேர் இங்கே இருப்பீங்க, எனக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டு நிறைய பேர் இருப்பீங்க. இப்போ நான் மேலே இருக்கிறதுனால நான் பெரிய ஆள் அல்ல, நீங்கள் கீழே உட்காந்துனால நீங்கள் சின்ன ஆள் அல்ல. எனக்கு தெரியாத விஷயம் உங்களுக்கு நிறைய தெரியும், பட் உங்களுக்கு தெரியாத விஷயம் எனக்கு தெரியும். அதாவது 100 வயசு வரைக்கும் நல்லா கவனிங்க, 100 வயசு வரைக்கும் நான் இங்கேயே உட்காந்து செத்து போனால் இதில் பிரோஜனம் இருக்குது? சரி, விசுவாசி என்ன? விசுவாசி என்பது இந்த பிரசங்கம் போகும்போது நீ விசுவாசியாக சீசரான்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? விசுவாசி என்பது ஆண்டவனை வாழாக்கம் தலைவர்கள், ஆமென். கீழாக மேலாவாய், ஆமென். கர்த்தருடைய காக்கடுவார், ஆமென். நீ அதிசயம் நடக்கும், ஆமென். உனக்கு புதிய காரியம் செய்வான், ஆமென். இது விசுவாசி. சீசன் அர்த்தமா? நீ உடைக்கப்படுவாய், ஆனால் கர்த்தர் உன்னை உருவாக்குவான். உனக்கு முள்ளு குத்தம், நான் குத்தம் எங்கன்னு குத்தும் தெரியாது, ஏடா கூடமா குத்தம். அல்லேலூயா. முள்ளு குத்தம், அது நீ வேலை கத்த முள்ளு நினச்சிக்க போற, அந்த முள்ள சொல்லல. நான் சொல்லுறது அதான் பவுலுக்கு ஒரு முள்ளு நம்ம குத்துச்சு. அவன் சொல்ல குத்துச்சு, ஆண்டவரே என்ன குத்துது. 3 விஷயம் ஜெபம் பண்ணுறான், அழுது என்ன செய்ய பண்ணுறான், 3 விஷயம் ஜெபம் பண்ணுறான். ஆண்டவர் சொல்கிறாரு என் கிருபை போதும். அவனை சொல்கிறான் முள்ளு குத்துன்றான். நம்மளை பார்த்து யாருன்னா முள்ளு குத்துச்சுன்னா, முள்ளு குத்துது பாஸ்டர் அப்படின்னா, நீங்கள் பாஸ்டர் ஆண்டவர் கிருபை போதுமாண்ணா, முள்ளை எடுத்து போட்டு வழியை சொல்லுங்க ஐயா. கிருபை போதன்றிய முள்ளை எடுத்து போட்டு வழி சொல்லுங்கய்யா. அப்போ ஏன் உங்களுக்கு சில பேருக்கு அதுக்கு முள்ளை தாங்க முடியல அப்படின்னா, கிருபையை சின்னதாக ஆக்கி வச்சுருக்கீங்க. கிருபை சின்னதுனால இந்த முள்ளு பெருசாக இருக்குது. உபத்திரம், நிந்தனை, அவமானம், கஷ்டம், நெருக்கம், உடைக்கப்பட்ட சூழ்நிலை, பலவீனம், இதெல்லாம் உங்களுக்கும் எனக்கும் இருந்தால் நம்ம சரியாக இருக்கிறன்னு அர்த்தம். அல்லேலூயா. இப்போ பாஸ்டாயை மாத்திரம் கை தட்டுற பாருங்க, அல்லேலூயா. ஏன்னா பரிசுத்தமாக இருந்தான் யோசேப்பு, அவனுக்கு கிஃப்ட் தானே கிடைக்கணும். சிறைச்சாலை 3 வேளை ஜெபம் பண்ணான் தானியேல், எனக்கு என்ன கிடைக்கணும்? சிங்க கேபி. அதை நல்ல வழக்கமான பணம் ஜெபம் பண்ணுற இடத்துக்கு போகணும். பவுலும் சீலாவும் என்ன கிடைக்கணும்? ஒவ்வொரு பொறுப்பு கிடைக்கணும்ல, சிறைச்சாலை. அப்போது யார் உண்மையாக யார் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறோமோ, நெருக்கம், கஷ்டம், அவமானம், நிந்தனை எல்லாம் வரத்தான் செய்யும். அல்லேலூயா. இப்போ நான் பெங்களூரில் செய்தி கொடுத்து போகும்போது வைஃப் ஃபோன் பண்ணுறாங்க, வண்டி எடுத்துட்டாங்க, சந்தோஷம், வண்டி டியூ கட்டில் எடுத்துட்டாங்க. அல்லேலூயா. இப்போ நம்ம என்ன நினைப்போம், ஐயோ ஆண்டவரே நான் போகிற பிரசங்கம் பண்ணுற இடத்துல பார்த்தா காரில் எடுத்துன்னு போனாங்க, விசுவாசி காரில் எடுத்துகிட்டு போகிறாங்க, எனக்கு வண்டி போயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. அதாவது இந்த முள்ளை பார்த்தினா உனக்கு கிருபை சின்னதாக தெரியும், கிருபையை நோக்கி பார்த்தினா உனக்கு முள்ளு சின்னதாக தெரியும். அல்லேலூயா. இப்போ தேவைக்காக வரும்போது இது நடக்கலையே, அது நடக்கலையே, இங்கே வந்து இந்த அமாவாசைக்கு வந்து பார்த்தேன், இங்கே விடுதலை கிடைக்கல, அதனால அங்கே போனால் 3 செவ்வாய்க்கிழமை வானாங்க, இப்போ 4 வேலைக்கிழமை வானாங்க, அங்கே போனால் இங்கே கொஞ்சம் பவர் கம்மியாகுது, அப்பப்போ பவர் கட் ஆகுது, பவர் அங்கே போனால் மைக்கேல் ஜாக்சன் செத்தாவி, இது புரூஸ் செத்தாவி, புகை விடுவாங்க. ஆனால் டிவி அட்டா கேட்டால் யார் ஜெயிலுக்கு போகிறது? புகை விடுவாங்கப்பா. புகை வந்து புகை உனக்கு பகைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் போட்டிருக்காங்க. இப்போ புகையை விடுவாங்க, லைட்டை விடுவாங்க, சில செத்தாவை கிரியை செய்யும் மேலே. இப்போ என்ன புகைலாம் விட்டோனையும் உனக்கு டிவி அட்டாக் ஆகிடுச்சுன்னா நீ செத்துனா நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். அதனால தான் புகைலாம் விடுறது இல்லை. அல்லேலூயா. நித்யா மாத்திரம் இருந்தாருன்னு வச்சுக்கேன், நீங்கள் வீட்டுக்கே போக மாட்டீங்க, அப்படியே ஆராதனை பண்ணி ஒரு 5 மணி நேரம் ஆராதனை பண்ண உங்களை அனுப்பவே மாட்டேன், நான் ரெடி. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். கிருபையை பார்த்தா உனக்கு முள்ளு சின்னதாக தெரியணும். அதனால ஆண்டவர் சொன்னார், கிருபையை என் கிருபை போதனார், அவளை முள்ளு குத்துதுன்னு. அது பைபிள் வசனம் சொல்லுது. அந்த கிருபையை பெற்றுக்கொண்ட போது அதுக்கப்புறம் சொல்கிறான், பலவீனம், நிந்தனை, துன்பம், அவமானம், கஷ்டம், இது எல்லாவற்றையும் நான் பிரியப்படுகிறேன். காரணம் அப்படி கிருபைக்குது. என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொன்ன காரியம், நீங்கள் யார், அதாவது தேவன் யார், நீங்கள் யார் என்பது இன்றைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அல்லேலூயா. தேவன் தேவனாக இருக்கிறார், நீங்களும் நானும் நம்ம ஆண்டவருக்கு பிள்ளையாக இருக்கிறோமா நீங்கள் நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. புள்ளின் மேல் பனித்துளிகள் விழுகிறது போல கடைசி நாட்களில் என் வார்த்தை ஜனங்கள் மேல் விழும். அப்போ இந்த வார்த்தை உங்கள் மேல் விழும்போது அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும், சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், அபியாசப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா.
அப்போ ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள் வரும்போது அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு எதை விட வேண்டுமோ, எதை பிடிக்க வேண்டுமோ, விட வேண்டிய எதை விட வேண்டும், பிடித்து கொள்ள வேண்டிய பிடித்து கொண்டு, கிறிஸ்து இயேசுக்காக எதற்காக நான் பிடித்து கொண்டனோ அதையே நான் பிடித்து கொண்டு ஆசையாய் தொடர வேண்டும். அல்லேலூயா. அமாவாசை கூட்டம் இருந்தாலும் சரி, பௌர்ணமி கூட்டம் இருந்தாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் சரி, வாக்குத்தத்தம் ஆறுதாலும் சரி, ஆலயம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஆலயம் ரொம்ப சுவிசேஷம் ஒருவனை சபைக்கு நேராய் கொண்டு வரும், சபை ஒருவனை பரலோகத்துக்கு நேராய் கொண்டு போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. சுவிசேஷம் ஒருவனை பரிசுத்தப்படுத்தும், சபை ஒருவனை பரிசுத்தவானாகி நிறுத்தி காண்பிக்கும். அல்லேலூயா. அப்போ சபைக்குள்ள கவனிங்க, சபைக்குள்ள ஆண்டுடைய கண்களும் ஆண்டுடைய எனக்கு ஆண்டவர் என்ன வசனம் சொல்கிறாரோ அதை சொல்லினே இருக்கிறேன். இதில் யாருக்கு அந்த வசனம் உங்கள் மேலே விழுதோ அதை நீ பிடிச்சிக்கணும். புரியுதா? அதாவது ஜெபம் பண்ணாமல் இங்கே பார்த்துட்டு ஆட்டோவில் வரும்போது சில பேர் போகிறோம் வந்தனே இருந்தேன்னா பாஸ்டர் ஆண்டவர் எவ்வளோ ஆட்டோவில் பார்த்து வசனம் பேசினார். என் பைபிளில் பேச மாட்டாரா? எப்போ பார்த்தாலும் ஆட்டோவில் வசனம் பார்த்தேன். ஆட்டோவில் வசனம் போட வேணான்னு சொல்ல, காரில் வசனம் போடு, ஆட்டோவில் வசனம் போடு, நம்ம மேலே கூட வசனம் எழுதிக்கும். அது கூட சுவிசேஷம் அறிவிக்கலாம். அப்படியே ரெண்டு சைடு பாரு, இங்கே ஒரு வசனம் இங்கே ஒரு வசனம் பேசுன்னு அமைதியாக இருக்கு. நீ சொல்லவே வேணாம், உன் வாழ்க்கையில இயேசு காமிச்சிரு. அவன் பார்த்து படிச்சுட்டு போட்டோம், யார் அடிக்கிறாலும் வாங்கிக்கோ. வசனத்தை யார் கிரியை செய்ய போகுது. அல்லேலூயா. அதாவது வசனம் போடு, ஓகே. பட் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போது வந்துனே இருந்தோம் பாஸ்டர், ஆட்டோவில் ஆண்டவர் பேசினார் பாஸ்டர். அவங்க ஜெபம் பண்ணுறது இல்லை, பைபிள் படிக்கிறது இல்லை, ஆனால் வசனம் ஆட்டோவில் பார்த்து கேலண்டரை பார்த்து படிச்சுன்னு ஓடுது. இப்படி அல்ல. இப்போ ஆலயம் ரொம்ப முக்கியம். இப்போ பைபிள் சொல்லுது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தையில் அவ்வளோ வல்லமை இருக்கிறது. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 107 சங்கீதம் அதன் 20வது வசனத்தை வாசித்து பாருங்கள். பைபிள் சொல்லுது, அவருடைய வசனத்தை அனுப்பி கர்த்தர் என்ன செய்வார்? சுகமாக்குவார், குணமாக்குவார். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை கடந்து போகும்போது அந்த வார்த்தையில் வல்லமையும் கடந்து போகும். அல்லேலூயா. சுகமும் கடந்து போகும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்று ஒருவேளை உங்கள் வீட்டில் யாராவது வியாதியோடு பலவீனத்தோடு இருப்பான்னு சொன்னீங்கன்னா, இயேசுப்ப நாமத்தில் இந்த கூட்டம் முடிஞ்சு நீங்கள் போகும்போது அப்படி வார்த்தை கர்த்தர் அனுப்பியிருப்பார். அல்லேலூயா. அந்த வார்த்தை உங்கள் நரம்புக்குள்ளே, தசைக்குள்ளே, தோலுக்குள்ளே சுகம் உண்டாகும். அடுத்த அமாவாசை கூட்டத்தில் ஆண்டவர் இங்கே வியாதியோடு படுத்திருந்தேன், கர்த்தனை சுகமாக்கி இங்கே கொண்டு வந்து நிறுத்துறேன்னு சொல்லி சாட்சி சொல்லுவாங்க. அல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி வசனத்தை அனுப்பும்போது அந்த வசனத்தில் என்ன கிடைக்குமா? சுகம் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? சுகம். வார்த்தையில் அவ்வளோ சுகம் இருக்கிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, 100க்கு அதிபதி ஒருவன் இருந்தான். அந்த 100க்கு அதிபதி ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், ஆண்டவரே, என் வேலைக்காரன் வியாதிப்பட்டு படுத்த படுக்கையாக இருக்கிறான், நீர் என் வீட்டுக்கு வர நான் பாத்திரன் அல்ல. நான் அப்படியே காட்சி கொடுறேன் நித்தியன். நீர் என் வீட்டுக்கு வர பாத்திரன் அல்ல. நான் வாண்டு சொன்னால் போன்று சொன்னால் வேலை செய்ய அநேக ஆட்கள் இருக்கிறார்கள், ஆனால் நீர் என் வீட்டுக்கு வர நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க, ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க, என் வேலைக்காரன் சுகமாவா. ஒரு வார்த்தை ஆண்டவரே. என் மகனே, என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷ வார்த்தையை கேட்டு ஏமாந்து போய் வந்திருக்கிறியா? மனுஷ வார்த்தை உன்னை வேதனைப்படுத்தியிருக்கா? அன்பு காட்ட ஒருவர் இல்லையா? உன்னை என்கரேஜ் பண்ணி பேச உன் குடும்பத்தில் ஆள் இல்லையா? உன்னை டிஸ்கரேஜ் பண்றாங்களா? நீ செய்யாத தப்ப செய்யன்னு சொல்றாங்களா? உன்னை குற்றப்படுத்துகிறார்களா? சமாதானத்தோடு பேச நினைக்கும் போது யுத்தத்துக்கு, பிரச்சனைக்கு, போராட்டத்துக்கு எத்தனை வார்த்தை எதிர்கொண்டு வருகிறாளா? சோர்ந்து போகாதே. கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு வார்த்தை ஆண்டவரே, ஒரு வார்த்தை. தாவீது சொல்கிறார், நான் சமாதானத்தை நான் எதிர்பார்க்கிறேன், அவர்களோ யுத்தத்துக்கு எத்தனைப்படுகிறார்கள் என்று சொன்னார். அம்மா, தாவீது அவனை நேசித்த சவுல் ராஜாவும் அவனை கொலை செய்ய அடியாட்களை ஏவிட்டான். அதிகமாக நேசித்த சொந்த மகனும் அப்சலோனும்
தன் தகப்பன் ஸ்தானத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி பணங்களை கொடுத்து எப்படியாவது தன் தகப்பனை அழிக்க வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்து கொண்டிருந்தான். கவனிக்க வேண்டும் மகளே, வீட்டுக்குள்ளும் அவனுக்கு பிரச்சனை, வெளியிலேயும் அவனுக்கு பிரச்சனை, சமாதானம் இல்லை. ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலையில கவனிக்க வேண்டும், தாவீது சோர்ந்து போகல. அவனுக்கு கொலை மிரட்டல் வந்தது, அவனுக்கு பிரச்சனை வந்தது, உபத்திரம் வந்தது. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் தாவீது நெருக்கப்பட்டான். அவனை குடும்பத்தால் கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி, கல்லெறிந்து அவனை அழிக்க வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்தார்கள். இத்தனை போராட்டம், இத்தனை பிரச்சனை, இத்தனை உபத்திரத்தின் மத்தியிலே சங்கீதம் 27ஆம் சங்கீதம் அதில் 4வது வசனம் தாவீது சொல்கிறான், ஒன்றை நான் கேட்டேன், அதே நான் ஆடுவேன், கர்த்தருடைய ஆலயத்தில் அவருடைய மகிமையை ஆராய்ச்சி செய்யும்படி என் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆலயத்தில் தங்கி இருப்பதே நான். அம்மா, ஐயா, என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு பிரச்சனை, போராட்டம், உபத்திரம், நிந்தனை வருது, கஷ்டம் வருது, என்னை பகைக்கிறார்கள், என்னை ஏசுகிறார்கள், என்னை உபத்திரப்படுத்துகிறார்கள், நான் வெறுமையா இருக்கிறேன், கைவிடப்பட்ட சூழல் இருக்கிறேன், பிள்ளைகளை குறித்த பயம், கணவனாரை குறித்த பயம், வியாதியை குறித்த பயம், கடன் பிரச்சனை குறித்த பயம், இப்படி பயந்து கொண்டு வந்திருக்கலாம். சோர்ந்து போகாதீர்கள். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே உம் ஆலயத்தில் தங்கியிருப்பையா. ஒரு வருஷத்துக்கு 52 வாரம், 52 வாரமும் ஒரு வாரம் கூட ஆண்டவரே நான் ஆராதனை தவிர்க்க மாட்டேன். இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிற ஐயா, இந்த அமாவாசை கூட்டத்துக்கு மாத்திரம் நான் வந்துட்டு போற மனுஷனா இல்ல. ஓய்வு நாள் ஆராதனை ஆலயத்தில் நீங்க உயிரோடு இருக்கிறீங்க. 2 நாளாகும் 7ஆம் அதிகாரம் அதில் 15, 16 வாசித்து பாருங்கள். ஆண்டுடைய கண்களும் ஆண்டுடைய இருதயமும் ஆலயத்தில் இருக்கிறது. ஐயா, கர்த்தருடைய இருதயமும் ஆண்டுடைய கண்களும் ஆலயத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஐயா, இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவியில கவனிக்குமாறு என்று சொன்னாரே. ஆலயத்துக்குள்ள தேவ பிரசன்னம் இருக்கிறது. ஐயா, சாலமோன் மண்டபத்தில் இறங்கி வந்த தேவ மகிமை ஆலயம் முழுதும் நிரம்பியிருக்கிறது. ஐயா, தேவ ஆலயம் முழுதும் அவருடைய வஸ்திரத்தங்கள் மூடி இருக்கிறது. ஐயா, ஆலயத்துக்குள்ள விடுதலை கொடுக்க ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். 2 கொரிந்தியர் 3:17 வாசித்து பாருங்கள். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் இருக்கும். மகளே, இன்றைக்கு ஆவியானவர் இங்கு உலாவிக் கொண்டிருக்கிறார். யோனாவிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர். ஓ, சிங்காசனம் வீற்றிருக்கிற பரிசுத்தம் உள்ள தெய்வம், அவர் சாரமேலும் பெரியவர். இன்றைக்கு ஒரு மனதோடு கூட நீங்கள் நானும் ஆண்டவரை தொழுது கொண்டு உறுதியோடு கூட ஆலயத்தை தேடி வந்திருப்பேன்னு சொன்னார். கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் விண்ணப்பத்தை நான் கேட்பேன். எரேமியா 29:11 சொல்லுகிறது, நீ எதிர்பார்த்திருக்கிற மகளே எழுதி வைத்துக்கொள். இந்த அமாவாசை கூட்டத்தில் கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். நீ பிரயாசப்பட்டாய், நீ முயற்சி செய்தாய், நீ ஓடினாய். உன் பிள்ளைகளுக்கு, உன் கணவனாருக்கு, உன் வீட்டின் காரியத்துக்கு நீ எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறையோ அதை நிறைவேற்ற என் தெய்வம் இங்க வந்திருக்கிறார். தெய்வம் வந்திருக்கிறார். அம்மா, தெய்வம் வந்திருக்கிறாரு. யெகோவாயிரே, யெகோவாயிரே, அவர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல,
காலமெல்லாம் நம்மோடு கூட இருந்து கடைசி வரைக்கும் நம்மை வழிநடத்துகிற ஆண்டவர். ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கட்டும். 38 வருஷமா இருக்கிற ஒரு வியாதிஸ்தன் இருந்தான். என்னை கவனிங்கள், அப்படியே காட்சி கொடுங்க. அவன் 38 வருஷமாய் படுத்த படுக்கையா இருக்கிறான். தன் குடும்பத்தால் கைவிடப்பட்டு இருக்கிறான், உடைக்கப்பட்டு இருக்கிறான். ஒருவரும் வந்தவனை விசாரிக்கவில்லை, ஒருவரும் அவனிடத்தில் அன்பு காட்டவில்லை. அதற்கு மாறாக படுத்த படுக்கையா இருக்கிறான். ஒரு நாள் வந்தது, அவனை தேடி இயேசு மகாராஜா வந்தார். அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தர் என்று அறிந்து, தன் குடும்பத்தால் கைவிடப்பட்டவன் என்று சொல்லி அறிந்து, இருக்கிற இடத்திலும் அநேகரால் விசாரிப்பில்லாத சூழ்நிலை அவனை பார்த்து இயேசு அவனை அன்பாய் பார்த்து கேட்டார், மகனே, சுகமாக விரும்புகிறாயா என்று சொல்லி கேட்டார். அவன் சொன்னான், ஆண்டவரே, இந்த இடத்துல 38 வருஷமாய் படுத்த படுக்கையா இருக்கிற என் குடும்பத்தார் யாரும் என்னை விசாரிக்கலாம் ஆண்டவரே, என்னை பார்க்க ஒருவரும் வரல ஆண்டவரே. அன்பான வார்த்தை கேட்டு பல வருஷங்கள் ஆயிற்று ஆண்டவரே. ஆதரிக்கிற ஜனங்களை பார்த்து பல நாட்கள் ஆயிற்று ஆண்டவரே. அநேகர் என்னை கைவிட்டு விட்டார்கள். இதே இடத்தில் படுத்த படுக்கையா இருக்கிறேன். இந்த பெதஸ்தா குளத்தில் கூட, இந்த குளத்தில் கொண்டு போய்விட எனக்கு யாரும் முன் வரல ஆண்டவரே. நான் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன், ஜனங்கள் வார்த்தை இல்லாமல் உடைக்கப்பட்டிருக்கிறேன், கைவிடப்பட்டு சொல்லிருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய பாரத்தையும் தன்னுடைய வியாகுலத்தையும் தன்னுடைய துக்கத்தையும் வெளிப்படுத்துகிறான். ஆண்டவனை பார்த்து கேட்டார், நீ சுகமாக விரும்புகிறாயா என்று சொல்லி கேட்டான். இயேசு மகாராஜுக்கு தெரியும், இவன் வெகு காலமாய் 38 வருஷமாய் இதே இடத்துல படுத்து இருக்கிறான் சொல்லி. இவன் யார் என்பதாக இயேசுக்கு தெரியும். ஆனால் இவனை சந்தித்தது இயேசு என்று சொல்லி அவனுக்கு தெரியாது. அவன் ஏற்றுக்கொண்டான், யாரோ ஒருவர் வந்து பல வருஷத்துக்கு அப்புறம் என்ன அன்பாய் பேச வந்திருக்கான்னு சொல்லி அந்த வார்த்தையை பார்த்து உடைக்கப்பட்டு, ஐயோ, இந்த அன்பான வார்த்தையை கேட்டு, ஆறுதலான வார்த்தையை கேட்டு, அரவணைப்பான வார்த்தையை கேட்டு எத்தனை வருஷம் ஆயிற்று என்று சொல்லி அந்த வார்த்தையை கேட்டு தன் இருதயத்தில் குமரி கொண்டு உடைக்கப்பட்டு பேசுகிறான். ஐயா, என் குடும்பத்தில் இத்தனை சூழ்நிலை, நான் இப்படி கைவிட்டப்பட்டு சொல்லி தன்னுடைய பாரத்தை வெளிப்படுத்துகிறான். ஆண்டவர் சொன்னான், நீ படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னான். உடனே அவன் படுக்கையை எடுக்க முயற்சி செய்கிறான். படுக்கை எடுத்தான். என்ன ஒரு ஆச்சரியம்! அவன் கை காலம் நடுங்க ஆரம்பித்தது. அவன் படுக்கை எடுத்து அவன் நடந்தான், சந்தோஷப்பட்டான். ஐயா, நான் 38 வருஷமாய் படுத்திருந்த என்னை கர்த்தர் சுகமாக்கினார் சொல்லி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு அவன் நடந்து போகிறான். அவன் நடந்து போய்கொண்டே இருக்கிறான். அவனை பார்த்த சதுசேயர் பரிசேயர், நீ யார் என்று சொல்லி கேட்டார். அவன் சொன்னான், ஐயா, நான் பெதஸ்தா குளத்திலே 38 வருஷமாய் கைவிடப்பட்ட சூழ்நிலை படுத்திருந்த மனிதன் என்று சொன்னான். அவர்கள் சொன்னார்கள், ஓய்வு நாளில் உன்னை யார் சுகமாக்கினது? அவன் சொன்னான், ஐயா, வந்தவர் என்று யார் என்று எனக்கு தெரியாது, படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து சொன்னான். நான் நடந்தேன். சதுசேயர் பரிசேயர் சொன்னார்கள், வேத பாருங்க சொன்னார்கள், நாங்கள் நம்ப மாட்டோம், நீ பொய் சொன்ன சொன்ன. உடனே அவன் சொன்னான், ஐயா, இதுவரை அடையாளம், இதுதான் அடையாளம் என்று சொல்லி தன் படுக்கையை அவன் காண்பித்தான். அந்த படுக்கையினுடைய நாற்றத்தினாலே வேத பாரரும் சதுசேயரும் பரிசேயரும் விழுந்தார்கள். அவன் சந்தோஷத்தோடு கூட சுகத்தை பெற்றுக் கொண்டான், சமாதானத்தை பெற்றுக் கொண்டான். இந்த உலகத்தை பார்க்கிறான், வெளிச்சத்தை பார்க்கிறான், ஆண்டவர் படைத்த எல்லா காரியத்தை பார்க்கிறான். இப்போது கவனிக்க வேண்டும், மகனே, அவன் சுகத்தை பெற்றுக்கொண்டு சமாதானத்தை பெற்றுக்
கொண்டு தன் குடும்பத்தை பார்க்க போகவில்லை. அதற்கு மாறாக தேவாலயத்துக்கு தேடி போகிறார். கவனியுங்கள், இன்றைக்கு நீங்களும் நானும் கூட தேவைக்காக வருகிறோம். என் மகளுக்கு திருமணம் நடக்க வேண்டும், என் மகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும், என் வீடு கட்ட வேண்டும், என் கடன் பிரச்சனை மாற வேண்டும், எனக்கு காலேஜில் சீட் கிடைக்கணும், என் கணவனை ரட்சிக்கப்பட வேண்டும், எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும். நான் பணத்தை கொடுத்து ஏமாந்து போயிருக்கிறேன், அந்த பணம் எனக்கு கிடைக்க வேண்டும். அநேக காரியங்களை தேவையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிறோம். திருமணம் நடந்து விட்டது, குழந்தை பாக்கியம் கிடைத்து விட்டது, வீடு கட்டப்பட்டது, கடன் பிரச்சனை மாறினது, கர்த்தரை ஆசீர்வதித்து விட்டார், வெற்றி கிடைத்து விட்டது. ஆனால் நீங்கள் நானும் ஆலயத்தை மறந்து விடுகிறோம், ஆலயத்தை மறந்து விடுகிறோம், தேவனை மறந்து விடுகிறோம், ஊழியக்காரரை மறந்து விடுகிறோம். ஐயா, அவன் அப்படிப்பட்டவன் அல்ல ஐயா. ஆலயத்தில் தேடி போய் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து, யார் எனக்கு விடுதலை கொடுக்கல, சுகம் கொடுக்கல, எந்த மருந்து மாத்திரை சுகம் கொடுக்கல, அந்த குழந்தை சுகமாக்கலை, தேவதூதன் என்னை சுகமாக்கவில்லை. தேவதூதனும் பெரியவர், அவரை ஒருவர் என்னை சுகமாக்கிறார் என்று சொல்லி ஆலயத்துக்குள் தேடி போகிறான். பைபிள் வசனம் சொல்லுகிறது, ஆலயத்துக்குள்ள இயேசு மகாராஜா அன்றைக்கு ஓய்வு நாள்ல பிரசங்கம் செய்கிறார். இந்த மனிதனை கர்த்தர் பார்த்து விட்டார். இந்த மனிதன் அந்த கூட்டம் முடிந்தோடு ஓடி போய் ஆண்டவருடைய சமூகத்தில் கதறி அழுகுறான். அவனுக்கு அப்பொழுதுதான் தெரியும் என்னை சுகமாக்கினவர் இயேசு என்று. அவனுக்கு அப்போதுதான் தெரியும் அவனை விசாரித்தது இயேசு என்று. அவனுக்கு அப்போதுதான் தெரியும் எனக்கு அற்புதம் செய்தது இயேசு என்று சொல்லி. மகனே, மகளே, அவனுக்கு இயேசுவை தெரியாது, ஆனா இயேசுக்கு அவனை தெரியும். இன்றைக்கு உங்களை என்னை இயேசுக்கு தெரியும், உங்களுக்கு என்னை இயேசு தெரியும். இயேசுவும் தெரிந்தும் கூட சில நேரத்தில் வேலை, குடும்பம், ஃபங்க்ஷன், நான் பிஸியா இருக்கிறேன், நான் அங்க போனோம் இங்க போனோம்னு சொல்லி தேவனை மறந்து விடுகிறோம், ஆலயத்தை மறந்து விடுகிறோம், ஊழியக்காரருடைய ஆலோசனை மறந்து விடுகிறோம். இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு என்னோடு பேசுகிறார். அவர் நல்லவர், அவர் கைவிட மாட்டார். அம்மா, இன்னைக்கு குடும்பம் கைவிட்டுருவாங்க, நேசித்த நபர் கைவிடுவாங்க, நண்பர்கள் கைவிடுவாங்க. ஆனா நீங்கள் நானும் மாறாத கிரேசு உங்களை என்னைய கைவிட மாட்டார். ஒன்று தெரியுமா, அவருக்கு கைவிடவே தெரியாது. அவ்வளவு நல்லவர், அவ்வளவு நல்லவர். அம்மா, நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத போது அநேக பாவத்தில் இருந்தேன், வியாதியில் இருந்தேன். கர்த்தருக்கு சித்தமானால் மறுபடியும் ஆண்டவருக்கு சித்தமான ஊழியக்கார அழைப்பு மறுபடியும் நான் வருகிறேன். சாட்சி சுருக்கமாய் சொல்லுகிறேன். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத போது குடியில் அடிமைத்தனத்தில் இருந்தேன். எனக்கு எந்த வியாதியும் இல்லை, எந்த பலவீனமும் இல்லை. இயேசு என்னை தொட்டார், அப்படி பிள்ளையை மாற்றினார். அவருக்கு ஊழியம் செய்யணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, அவர் உயர்த்த ரொம்ப ஆசை. நான் கானா பாட்டுக்கு பாடின ஆளு, பாட்டு பாடின ஆளு, நான் நெருப்பு பெருசாலு, வேல் குத்துறாரு, எலுமிச்சை பழம் குத்துறாரு, கானா பாட்டு பாடினாரு, பாவத்தில் ஜீவித்தாரு. சரி, ஏசு தொட்டார் என்று சொல்லி அவருக்காக ஊழியம் செய்யணும், மனைவி பிள்ளையோடு சொல்லி ஆசை. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் மூழ்கி ஞானம் எடுத்து அவர் ஊழியம் செய்ய நினைக்கும் போது என்னுடைய சரீரம் மெலிந்து கொண்டே இருந்தது. நான் சின்ன ஓலை குடிசையில தான் இருந்தேன். அது ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் கூட இருக்காது, அதுல சேர் போட வசதி இருக்காது, ஒரு உடைஞ்ச பீர் இருக்கும். மழை நேரம் வரும்போது வீடு ஃபுல்லா தண்ணி இருக்கும், தண்ணியிலே வீட்டில் அப்படி நின்று கொண்டே தூங்கி கொண்டிருப்போம். 3 பேர் படுக்க இடம் இருக்காது. மழை இல்லாத போது நான் வெளியில வந்து படுத்துக்குவேன். இப்படி வாழ்ந்து கொண்டு இருந்தோம். ஆனா முழங்கால் படிட்டு சமைக்கணும்னு ஆசை. ஒரு ஓட்ட காட்டிலும் ரொம்ப மோசமா இருக்கும், வீடு பள்ளம் பள்ளமா இருக்கும். ஆனால் முழங்கால் படிட்டு சோம்பணும். வீட்டில் எந்த வசதியா இருக்காது. சோபா பார்த்தது இல்லை, ஏசியில நான் பார்த்ததே இல்லை, கட்டில நான் படுத்ததே இல்லை. இப்படிதான் வாழ்ந்த நாட்கள் உண்டு. ஆனா ஆண்டவருக்கு ஒரு நாளும், ஆண்டவரே என்னை ஏன் இப்படி கஷ்டப்படுத்துன, என்னை யார் ரோட்ல படுக்க வச்சு, எனக்கு ஆண்டவரே வசதி வாய்ப்பு இல்லை,
எங்க வீட்டில் ரெஸ்ட் ரூம்ல 40 பேர் போகணும். அதுல 20 பேர் குடிக்கிற ஆளா இருப்பாங்க, ட்ரிங்க்ஸ் பண்ற ஆட்களா இருப்பாங்க. ஆண்டவர் ஒரு வார்த்தை கேட்கவில்லை, குறை சொல்லவில்லை. ஆனா ஆண்டவர் ஊழியம் செய்யணும், ஆண்டவர் துதிக்கணும். இப்படி ஆலயத்துக்கு போய் கொண்டிருந்தேன். ரட்சிக்கப்பட்ட நாள்ல இயேசுக்காக ஏதாவது செய்யணும், இயேசுக்காக ஏதாவது செய்யணும் எனக்கு வாஞ்சு. திடீர்னு என் சரீரம் மெலிந்து கொண்டே இருந்தது. எல்லாம் கேட்டாங்க, என்னப்பா நீ ரொம்ப மெலிந்து கொண்டே இருக்கிறேன். நான் சொன்னேன், இல்லை நான் சில நேரத்தில் உபவாசம் போடுவேன், அதனால ஒல்லியா இருக்கிறேன். உபவாசம் முடித்த பிறகு சாப்பிடும் போதும் சரீரம் மெலிந்து கொண்டே இருக்கும். இப்ப எல்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க. என் மனைவி சொன்னாங்க, இல்லை போய் டாக்டர் கிட்ட போய் பார்க்கலாம். டாக்டர் கிட்ட போய் பார்க்கும்போது டாக்டர் சொன்னாங்க, உனக்கு டிபி வந்து ரொம்ப முத்தி இருக்குது, ஆஸ்துமா ரொம்ப முத்தி போயிருக்குது, முடியாத ஒரு ஸ்டேஜ் அப்படின்னு சொன்னாங்க. நான் குடிக்கும் போது பாவம் செய்யும் போது எனக்கு வியாதி இல்லை, இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஊழியம் செய்யணும்னு எனக்கு வியாதி வந்துடுச்சு. கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. நான் ஒரு நாளைக்கு 13 மாத்திரை போட்டு ஆகணும். யூரின்ல பிளட் வர ஆரம்பிச்சது. கிட்னி பிரச்சனை வந்தது, ரொம்ப கஷ்டம். ஸ்கேன் எடுக்கணும்னு சொன்னாங்க, ஸ்கேன் எடுக்க பணம் இல்லை. என் தெரிந்த ஒரு சகோதரி தன்னுடைய தாலியை அப்படியே கொடுத்து வச்சு ஸ்கேன் பண்ணிக்க அப்படின்னு சொன்னாங்க. அதை வச்சு ஸ்கேன் ரூமுக்கு போகும்போது கிட்னி பிரச்சனை சொல்லிட்டாங்க, டிபி 4வது ஸ்டேஜ்னு சொல்லிட்டாங்க. அப்படி இப்போ ஆட்கள்லாம் மறித்து விடுவாங்க. ஸ்கேனு வந்து நாளைக்கு போகணும் ஸ்கேனுக்கு. நான் இன்னைக்கு மெரினா பீச்சில் போய் அழுவுறேன், ஆண்டவரே என் மனைவியும் பிள்ளை விட்டு சத்துற போறலாம் பயப்படல, இப்பதான் உண்மை ஏற்றுக்கொண்டு உண்மை சொல்லாம சத்துற கூடாது ஆண்டவரே. மெரினா பீச்சில் போய் ஓடு, கடல் முன்னாடி கரை பக்கத்துல போய் யாருக்கும் கேட்க கூடாது. எனக்கு சரியா ஜெபம் பண்ண தெரியாது, அந்நிய பாஷை எனக்கு தெரியாது, ஆண்டுடைய பிரசன்னம் எனக்கு தெரியாது, ஆண்டுடைய தொடுதல் எனக்கு தெரியாது. ஒன்று மாத்திரம் தான் தெரியும், அவர் நல்லவர் மாத்திரம் தெரியும். அவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே நான் சாக போடலாம் பைப்பிள், ஆண்டவரே மனைவி பிள்ளை விட்டு, ஆனா இப்பதான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், உம்முடைய ஊழியத்தை செய்யாம செத்துறக்கூடாது ஆண்டவரே நீ சொல்லி அழுதுட்டு வந்துட்டு மறுநாள் ஸ்கேனுக்கு போனோம். அந்த நகையை வச்சு பணத்தை கொண்டு போயிட்டு நானும் என் ஒய்ஃபும் ஸ்கேன் ரூம்ல போனோம். டாக்டர் சொன்னாங்க, நீங்க நல்லா தண்ணி குடிங்க அப்படின்னு சொன்னாங்க. ரிசப்ஷன்ல அவங்க எதிர்க்க 1 லிட்டர் தண்ணி குடிச்சேன். தண்ணி குடிச்சு ஸ்கேன் ரூம்ல போனேன். ஸ்கேன் ரூம்ல எனக்கு கிட்னி ஸ்கேன் பண்ணணும்னு சொன்னாங்க. இங்க பேஸ்ட் போட்டாங்க. அவங்க யூரின் பேக் செக் பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க, தண்ணி குடிச்சேன்னு கேட்டாங்க. குடிச்சேன். நீ குடிச்ச தண்ணீர் யூரின் பேக்ல ஒரு சொட்டு கூட வரல, யூரின் பேக்ல ஒரு சொட்டு கூட வரல தண்ணி அப்படின்னு சொன்னாங்க. இல்லை நான் குடிச்சேன் மேடம் அப்படின்னு. சரி மறுபடியும் போய் 1 லிட்டர் குடிச்சிருவானாங்க. 1 லிட்டர் தண்ணி குடிச்சேன். குடிச்சிட்டு மறுபடியும் ஸ்கேன் ரூம் போனேன். மறுபடியும் பேஸ்ட் போட்டாங்க. மறுபடியும் சொன்னாங்க, நீ போய் சொல்றேன்னு கேட்டாங்க. இல்லை என்ன பண்றேன்னு கேட்டாங்க. எதுவுமே பண்ணல. தண்ணி குடிச்சியா ரிசப்ஷனிஸ்ட் கேட்டாங்க. தண்ணி குடிச்சாரு. 1 லிட்டர் கொடுத்தேன். இப்போ நான் 2 லிட்டர் தண்ணி குடிச்சேன். யூரின் பேக்ல நல்லா அந்த தண்ணி வந்து சேர்ந்தாதான் கிட்னியை ஸ்கேன் பண்ண முடியும். மறுபடியும் பேஸ்ட் போட்டு அவங்க பார்க்குறாங்க, ஒரு சொட்டு கூட யூரின் பேக்ல உனக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரலையே, நீ போய் சொல்றேன்னு சொல்லி என் எதிர்க்க 1 லிட்டர் தண்ணீர் குடிக்கிறாங்க. அவங்க எதிர்க்க 1 லிட்டர் தண்ணீர் குடிச்சேன் ஸ்கேன் ரூம்லயே. மொத்தம் நான் 3 லிட்டர் தண்ணீர் குடிச்சிருக்கிறேன் ஒரு வித்தின் ஒரு 1/2 hourல. மறுபடியும் டெஸ்ட் பண்ணாங்க. 3வது முறை டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க, 3 லிட்டர் தண்ணீரும் என் யூரின் மேலே ஒரு சொட்டு கூட வரல. அவங்க சொன்னாங்க, நீ ஏஞ்சி வெளியே போய்டு அப்படின்னா. உனக்கு என்ன நடக்குது, நீ யாரு, நீ எங்கேருந்து வர, நீ என்ன பண்ற? நான் சொன்னேன், இல்லை நான் ஏசப்பாவை நம்புறேன், நான் சோத்திர மாத்திரம் சொல்றேன், அவரை தான் நம்பி இருக்கிறேன், நீ ஏஞ்சி வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டான். நாளைக்கு வாங்க, ரிசல்ட் 7 மணி. நாளைக்கு 7 மணிக்கு ரிசல்ட்டுக்கு போறேன். ஆனா இந்த ஆஸ்மா வியாதி இருக்கும்போது நான் ஒரு நாள் கூட சர்ச்சை மறந்ததே இல்லை. ஆண்டவர் ஆராதனை பண்ணிட்டு எனக்கு கொடுக்கப்பட்ட காரியம் பாய் போடணுமா பாய் போட்டுருவேன், ஃபேன் தொடக்கணுமா ஃபேன் தொடச்சு.
நான் இருந்த சபையில 100 போஸ்டர் ஒட்டுவேன், 100 போஸ்டர் ஒட்டுவேன். கையிலலாம் ஆணி கீச்சுக்கும், ஒட்டும் போது கையில ரத்தம் வரும், மாவளம் மேல இருக்கும். தட்டு கழுவுவேன், சர்ச்சில் டபரா கழுவுவேன், தண்ணி பிடிச்சி ஊற்றுவேன், சேர் போடுவேன். 200 சேரை போட்டு 200 சேரை தொடச்சிடுவேன். தொடச்சிட்டு மறுபடியும் 200 சேருக்கு வந்து ஆண்டவரே இதில் உட்காரவங்களாம் ரட்சிங்க, மறுபடியும் இன்னொரு வந்து இதில் உட்காரவங்களாம் அபிஷேகம் பண்ணுங்க. ஒரே முறை பண்ண மாட்டேன், 3 முறை பண்ணுவேன். இதை செய்யுங்க ஆண்டவரே செய்யுங்க. சத்திர செப்பல் எடுத்து வைப்பேன். இந்த வியாதி இருக்கும்போது இப்படிப்பட்ட காரியெல்லாம் செஞ்சுட்டே இருந்தேன். ரிசல்ட்டுக்கு நான் போனேன், ரிசல்ட் கவரை வாங்கினேன், டாக்டர் கிட்ட போய் காமிச்சேன். எனக்கு டாக்டர் சொன்ன ரிசல்ட் என்ன தெரியுமா? உனக்கு ஆஸ்துமா கொண்டான ஒரு அறிகுறியே இல்லை அப்படின்னாங்க. கிட்னில ஒரு பிரச்சனையே இல்லைன்னு சொன்னாங்க. எல்லாமே சுகமாயிட்டுன்னு சொன்னாங்க. காரணம் பெதஸ்தா குளம், தேவனுடைய ஆலயம், பீஸ் ஆஃப் மெர்சின்னு சொல்லுவாங்க. பெதஸ்தா என்று சொன்னால் பீஸ் ஆஃப் மெர்சின்னு சொல்லுவாங்க. அது என்னதம்மா? இளைப்பாறுகிற இடம், சமாதானம் கொடுக்கிற இடம், அற்புதம் செய்கிற இடம், அதிசயம் செய்கிற இடம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இயேசு மாத்திரம் என்னை சுகமாக்கலைன்னா, எனக்கு அற்புதம் செய்யலைன்னா, இன்னைக்கு அதே தெய்வம் உன்னை தேடி வந்திருக்கிறார். எனக்கு என்ன ஒரு 7 நிமிஷம் இருக்குது, நல்லா கவனிக்க வேண்டும். என் மகளே, மகனே, இன்னைக்கு கர்த்தர் உன்னை கூட்டு வந்து நீ தற்செயலாக அந்த கூட்டத்துக்கு வரல. இத்தனை மழை, கரண்ட் கட்டு, இத்தனை போராட்டம், நீங்க ஆட்டோல ரொம்ப தூரத்துல வந்திருக்கிறீங்க. நானும் சென்னையிலிருந்து வந்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? இத்தனை நெருக்கத்தில் நீ கர்த்தரை தேடி வருகிறாயா? இத்தனை பிரச்சனை நீ கர்த்தரை தேடி வருகிறாயா? இத்தனை உபத்திரத்தில் நீ கர்த்தரை நம்புறியா என்று சொல்லி கர்த்தரை இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே உன்னை அழைத்து வந்திருக்கிறார். கைவிட அல்ல. இன்றைக்கு அவருடைய வார்த்தை உன் மகளுக்கு, உன் மகனுக்கு, உன் கணவனாருக்கு, உன் மாமியாருக்கு, உன் மருமகளுக்கு, உன் கடன் பிரச்சனை, உன் வீட்டுக்காரியம், உன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அந்த வார்த்தை இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை கொடுக்க போகிறார். அப்படியே எழுந்து நின்று ஆகா தாரா அந்தாரா இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே இன்றைக்கு உடைய வார்த்தை என்ன? என் மகனை, என் கணவனார, என்னுடைய பலவீனத்தை, என்னுடைய போராட்டத்தை, என்னுடைய கடன் பிரச்சனையை விடுதலையாக்கணும், விடுதலையாக்கணும். ஆண்டவரே எல்லா கண்களை மூடிட்டு அப்படியே வாய்ப்பு சோத்திரம் பண்ண ஆரம்பி. அந்நிய பாஷை பேச தெரிஞ்சா அந்நிய பாஷை பேசுங்க. ராபா காத்தா ராபா சந்தரா எல்லா கண்ணை மூடு, கண்ணு மூடு, எல்லா கண்ணை மூடு, வாயை திறந்து சோத்திரம் பண்ண ஆரம்பி. ஒரு 5 நிமிஷம் தான் இருக்குது. எல்லா வாயில சோத்திரம் பண்ண ஆரம்பி. யாரும் கண்ணை திறந்து பார்க்காதீங்க. இது அற்புதத்தின் நேரம், இது விடுதலை நேரம். இன்னைக்கு விடுதலை தானே வந்திருக்கிற, இன்னைக்கு விடுதலை தானே வந்திருக்கிற. உன் மகனுக்கு, உன் கணவனாருக்கு, உன் பிள்ளைக்கு விடுதலை வந்திருக்கிற. பல நாட்களாய், பல வருஷங்களாய் முடியாத காரியத்தை கர்த்தர் முடித்து காண்பிக்க போகிறார். நடக்காத காரியத்தை கர்த்தர் நடத்தி காண்பிப்பார். வெண்கல கதவுகளை கர்த்தர் உடைக்க போகிறார். இருப்பு தாப்பாங்கள் முறிக்கப்பட போகிறது. அந்த காலத்துக்கு பொக்கிஷங்களை ஒளிப்பிட போல தரப்போகிறார். வாயை திறந்து, வாயை திறந்து, வாயை திறந்து எல்லா கண்களை மூடி சோத்திரம் பண்ண ஆரம்பி. ராபா காபா தா ராபா ராபா ராபா. அமைதியா இருக்காத சிஸ்டர், பிரதர், அமைதியா இருக்காத. கை கட்டாத, கை கட்டாத. கண்ணை மூடு, கண்ணை மூடு. கையை தட்டி, கையை தட்டி வாயத்தை சோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. சும்மா இருக்காது. இன்னும் அதிகமா உனக்குள் இருக்கிற ஆவியானவர் அனல் மூட்டி எழுப்பு, எழுப்பு, எழுப்பு. வேடிக்கை பார்க்க வரல நானு. கையை கட்டாத, கையை தட்டி, கையை தட்டி, கையை தட்டி. வாயை தர சோத்திரம். ப்ளீஸ் ஓபன் யுவர் மவுத். எல்லா வாயை காத்தாரா. அந்நிய பாஷை பேச தெரிஞ்சா அந்நிய பாஷை பேசு. இன்னும் 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 பிரதர், 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 உங்களை பார்த்து ஆண்டவர் சார், இதோ 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 என் ஆவியை உனக்கு அனுப்புகிறது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். இன்னும் சா காத்தாரா. தீரா துதி மகனே, துதி, துதி, துதி. சாத்தான மிதி, சாத்தான மிதி. ரோ 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 சேக்கே தேரு. கையை தட்டு, கையை தட்டு, கையை தட்டு, கையை தட்டு. வாயை தர, வாயை தர. லா காத்தா ராபா காத்தா ரெக்கே தே 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 சேக்கே தேரு. இன்னும் 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 இன்னும். இது போதாது, இது போதாது, இது போதாது. இன்னும் இன்னும் இன்னும். ஏசையா, ஏசையா, ஏசையா. கூப்பிடு, கூப்பிடு. ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ்.
ஆவியானவரே நன்றி ஆவியானவரே செய்த நன்மை எல்லாம் கடைசி கண்களை மூடி கரங்களை தட்டி ஆண்டு உயர்த்து செய்த நன்மை சொல்லி சொல்லி பாடுவே கரங்களை தட்டி செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் சொஸ்தமாவா. அந்த ஒரு வார்த்தை ஆண்டவர் சொன்னார், உன் வேலைக்காரன் சுகமான. இந்த அமாவாசை விடுதலை ஜெபத்தில் வந்திருக்கிற தேவ சனமே, என் சகோதரி, என் சகோதரி, என் தாயே, என் தகப்பனே, என் நண்பரே, இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறேன்னு இந்த ஆலயத்தின் உள்ளே கால் வச்சிருக்கிற அன்பான உள்ளமே, உன்னை படைத்த தெய்வம் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணையாயிருக்கிறேன். நான் உன் எதிர்காலத்தை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். என் கரம் உன்னை காக்கும். தேவரீ, என் அலைச்சல்களை எல்லாம் நீர் எண்ணி இருக்கிறீர். நான் விடுகிற கண்ணீர் உம்முடைய துருத்தீர் அல்லவோ சேர்த்து வைக்கப்படுகிறது. அவைகளுக்கு கணக்கு வைத்திருக்கிறீர் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் கண்ணீருக்கு பலன் உண்டு, உங்கள் தேடுதலுக்கு பலன் உண்டு, உங்களுடைய பிரயாசங்களுக்கு பலன் உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. இந்த நாள் உன் வாழ்க்கையில உன் திருப்பு முனையான நாளா இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. உன் சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே இது முதல் உங்கள் வாழ்க்கையில நித்திய வெளிச்சமாய் இருப்பார். துக்கம் எல்லாம் முடிந்து போகும். சமாதானத்தோடு விடுப்போம். இஸ்ரவேலின் தேவனிடத்தில் நீ கேட்ட விண்ணப்பங்களின் படிக்கு அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா? மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தின் மூலமாக உம்முடைய சன்னிதானத்தில் ஆண்டவரே, இவ்வளவு நேரமாய் காத்திருந்த பிள்ளைகளுக்காக கையெடுத்து கும்பிட்டு ஸ்தோத்திரம் பண்றோம்ப்பா. நாங்க வந்தது நல்லது என்று இவர்கள் எண்ணும்படிக்கு காரியங்கள் நடக்கட்டும் அப்பா, அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா, நன்மைகள் கைகூடி வரட்டும் ஐயா. எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கட்டும் இவருடைய வாழ்க்கையில. பயங்கள் விலகுவதாக, பிரச்சனைகள் முடிவுக்கு வருவதாக. கர்த்தர் அற்புதம் செய்யுங்கப்பா. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். திரும்பி போகும்பொழுது பத்திரமாய் போக உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த விடுதலை ஜெபம் இங்கே நடப்பதற்கு காரணமாயிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். முழங்கால் படியிட்டு ஜெபித்த பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆலயத்திற்கு ஆண்டவரை உழைத்த பிள்ளைகளுக்காய், இந்த ஆராதனை நடக்க ஆண்டவரே மறைமுகமாய் உழைத்த அத்தனை பிள்ளைகளுக்காய் கையெடுத்து கும்பிட்டு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. மறுமையில் மாத்திரமல்ல, இம்மையிலும் நீர் அதற்குண்டான பலனை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில கொண்டு வந்து உம்முடைய தாசனை பயன்படுத்தினமைக்காய் ஸ்தோத்திரம். மகனை இன்னும் ஆயிரமான மக்களுக்கு ஆசீர்வாதமாய் நடத்தி செல்வீராக. அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம், அவருடைய சபையை ஆசீர்வதிக்கிறோம், அவருடைய ஊழியர்களை ஆசீர்வதிக்கிறோம். என்னை கேளும் சாதிகளை உமக்கு சொந்தமாகும், பூமியின் எல்லைகளை உமக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த சாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொன்ன தெய்வம், மேன்மேல நீ பலப்படுவாய் என்று சொன்ன ஆண்டவர், அவருடைய ஊழியங்களையும் அவரையும் அவருடைய குடும்பத்தையும் அவருடைய சபை பிள்ளைகளையும் மேன்மேலும் பலப்பட உதவி செய்வீராக. ஆசீர்வதி. எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உம்முடைய கிருபையின் நிமித்தமும் உம்முடைய சத்தியத்தின் நிமித்தமும் உமது நாமத்திற்கே மகிமை வர பண்ணும். ஆசீர்வதியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் இந்த ஆராதனை ஜெபத்தோடு கூட நிறைவு செய்கிறோம் நல்ல பிதாவே.